வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய கொச்சி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்கிற 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாவை உடைச்சி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இலை சேர்த்துருங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற 5 தக்காளியை சேர்த்துருங்க. இந்த ரசத்துக்கு நம்ம மிளகு சீரகம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதுதான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட் கொடுக்கறது. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம 1 கப் புளி கரைசலை சேர்த்துடலாம். இந்த ரசத்துக்கு புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ கொத்தமல்லி இலை சிறிதளவு சேர்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம கொத்தமல்லி இலை இறக்கும் போது சேர்ப்போம். ஆனால் கொஜ்ஜிக்கு முன்னாடியே சேர்த்துருங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ் இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்னா, உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான கொஜ்ஜி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.